முக்கியமான தெபோரா யூத் அண்ட் விமென்ஸ் ஃபெல்லோஷிப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த புத்தாண்டின் வாழ்த்துதலும் இந்த நாளின் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் வேதத்தின் தியானமாக எடுத்துக்கொள்கிற பகுதி சங்கீதம் 37 அதிகாரம் 4 வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள் செய்வார். மீண்டுமாய் வாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள் செய்வார். நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இதே வேத வசனத்தை நாம் யோபின் புஸ்தகம் 22 அதிகாரம் 26, 27 வாசிக்கலாம். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். எப்படியாக சர்வ வல்லவர் மேல் மகிழ்ச்சியாயிருந்து நாம் கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அவரிடத்தில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மனதானது மகிழ்ச்சியோடு காணப்பட வேண்டும். அந்த சர்வ வல்லவர் மேல் மகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நாம் எப்பொழுதும் ஜெபிக்கும் போது ஒரு மன மகிழ்ச்சியோடு அவருடைய சமூகத்தில் நம் முகத்தை ஏறெடுக்க வேண்டும். அப்பொழுது நான் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். நான் அப்பொழுது அவரை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணும்போது அவர் எனக்கு என்ன செய்வார்? செவி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை மகிழ்விக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிற வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் கர்த்தர் நம்மை மகிழ்விக்கிற தேவன். எல்லா வேதத்திலும் அவர் நம்மை சந்தோஷிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் சந்தோஷமாய் இருப்பது அவருக்கு பிரியமான காரியமாயிருக்கிறது. நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே தேவ பலனாக இருக்கிறது. அந்த தேவ பலன் எப்பொழுது when we come to his presence filled with joy, happiness. God is our prayer answering God. அவர் ஒருபோது நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆனால் ஒன்று செய்ய வேண்டும். யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6, 7 விசுவாசம் எப்படியா இருக்கணும்? சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். யாக்கோபு 1 அதிகாரம் 6, 7 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சந்தேகப்படாமல் நாம் விசுவாசிப்போமானால் கர்த்தர் யாவையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதே மத்தேயு 21 அதிகாரம் 21 வசனத்தில் கூட அதே விசுவாசம். முதலாவது சந்தேகப்படக்கூடாது. இரண்டாவது விசுவாசமானது எப்படியாய் காணப்படுகிறது? அவர் நாம் ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் உடனடியாக அது சமுத்திரத்துக்கு கடந்து போகும் அளவுக்கு நாம் கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் பெறுவீர்கள் என்று, அவைகள் எல்லாம் நாம் பெறுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் சந்தேகப்படாதபடி விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ நான் எப்பொழுதும் ஆண்டவர் எனக்கு எதையும் செய்வார் என்று சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு இருக்கிறேன் என்றால் நான் அவரிடத்தில் நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பதே அர்த்தம். அப்பொழுது மனமகிழ்ச்சியாக இருந்து முன்னே ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். அப்படி ஒரு வேதத்தில் ஒரு பாத்திரத்தை நாம் பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரம் 3 வசனத்தில் நம் எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கலாம். அவரை குறித்து சொல்லுகிறது, அவன் ஒரு செம்மையானவன் என்று. செம்மையானவர்களுடைய ஜபத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாராம்? விட்டு விடுகிற தேவன் அல்ல. அந்த செம்மை என்ற வார்த்தைக்கு பார்த்தா உண்மை, நேர்மை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். விண்ணப்பிக்கும் போது செம்மையானவர்களாக காணப்படும். கர்த்தர் மனிதனை செம்மையானவராகவே அவர் படைத்தார். ஆனால் மனிதனோ தன்னுடைய இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்.
அதே 20ஆம் சாப்டரில் 3ஆம் வசனத்தில் கூட அவன் உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து அவர் கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று அவன் படுக்கையிலே அவன் தன்னை குறித்து சாட்சி சொல்லுகிறவராய் பார்க்கிறோம். அவன் படுத்த படுக்கையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் ஏசியா வந்து எசேக்கியாவிடத்தில் சொல்கிறார்கள், உன்னுடைய காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து என்று, இன்னும் நீங்கள் மறிக்க போகிற நாள் நெருங்கிற்று என்று சொல்லும்போது அந்த இடத்துல எசேக்கியாவோட மனம் எப்படியா இருந்திருக்கும். ஆனாலும் அந்த இடத்துல அழுந்து புலம்பிக் கொண்டு இராதபடி அவன் செய்த காரியத்தை அவன் கர்த்தரிடத்தில் எப்படியாய் காணப்பட்டான், அவன் செம்மையானவனாய் காணப்பட்டான். ஆண்டவரே, நான் உண்மையும் மன உத்தமுமாய் நடந்தேனே, உம்முடைய பார்வைக்கு நலமானதையெல்லாம் செய்தேன் என்று தன்னுடைய உத்தமத்தை அந்த இடத்துல விளக்கி சொல்றாங்க. சொன்னது நிமித்தம் அவன் அந்த வாசற்படியை கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு அற்புதம் நடந்தது. 15 வருடம் அவர்களுக்கு கூட்டி கொடுக்கப்பட்டது. நமக்கும் கூட நாம் எப்படியாய் காணப்படுகிறோம்? அவருடைய பார்வையிலே செம்மையானவர்களாக இருக்கிறோமா? அவரிடத்திலே நாம் எப்படியாய் காணப்படுகிறோம்? அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறோமா? அவருடைய பார்வையிலே நாம் எப்படியாய் காணப்பட வேண்டும் என்று உபாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்ப்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. நாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. எதற்கு? நமக்கு சத்துருக்களை எல்லாம் நம் முகத்துக்கு முன்பாக துரத்தி விடுவதற்கு. நம் சத்துருவாய் காணப்படுகிற எல்லா உலக பிரகாரமாய் காரியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை எதிராய் காணப்படுகிற காரியங்கள் எல்லாம் அவர் துரத்தி விடுவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? செம்மையுமாய், அவருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. இப்படி செய்தோமானால் கர்த்தர் நிச்சயமாய் தடை கற்களை எடுத்து போடுவார். தடையாய் நிற்கிற காரியங்களை எல்லாம் அவர் நிர்மூலமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் உனக்காக செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். உனக்காக அவர் எதற்காக இந்த ஆண்டை உனக்கு கொடுத்திருக்கிறார்? உனக்காக அவர் செயல்பட போகிறார். இந்த ஆண்டு ஒரு வெற்றியின் ஆண்டாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி காணப்படுகிறது, ஒரு வெற்றி தேவைப்படுகிறது. கர்த்தர் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அவர் நம்மை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். நன்மை செய்யக்கூடுமானால் நாம் செய்ய வேண்டும். நன்மை செய்யக்கூடுமானால் நாம் செய்ய வேண்டும். ஆனாலும் கூட அந்த நன்மை நம்மால் செய்யக்கூடுமா கூடாதா என்பதற்கு ஒரு வேத வாக்கியத்தை பார்ப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். அவர் எவ்வளோ அழகாக அந்த இடத்துல சொல்லியிருக்கார் பாருங்க. Will it be possible for an Ethiopian to change his skin? Never. And can a giraffe change the sequence of the skin? It is not possible. But அப்படி அது பாசிபிளாக இருந்ததுன்னா தீமை செய்த பழகின நீங்களும் நன்மை செய்வீர்கள் என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் கர்த்தருடைய துணை இருந்தால் நாம் நன்மை செய்ய முடியும். நாம் கர்த்தரிடத்தில் கேட்போமா, ஆண்டவரே இந்த வசனத்துக்கு ஏற்ப நான் இல்லாதபடி ஆண்டவரே நான் நன்மை செய்ய விரும்புகிறேன் என்று நாம் கர்த்தரிடத்தில் கேட்கும்போது எல்லா காரியத்தையும் நமக்காக அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் நேர்த்தியாய் நமக்கு செய்திருக்கிறார். கடந்த வருடம் வரைக்கும் நம் வாழ்க்கை எப்படியா இருந்ததோ அதே போல் இந்த வருடமும் இருக்கும் என்று நினைத்து கொள்ளாதபடி என்னுடைய வாழ்க்கை இந்த வருடம் ஒரு புதியதாய் காணப்படும், ஒரு புதிய துவக்கமாய் காணப்படும். எல்லாவற்றுக்கும் நான் புதியவளாய் காணப்படும்படியாக
அவர் சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக. உபாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17-18 சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நீ கை கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால். அவர் சொல்கிறது ஒரே ஒரு சிம்பிளான விஷயம், செம்மையானதை செய்வோமானால் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோம். கர்த்தர் தமது கோபத்தை உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட உன்னை விருத்தியடைய பண்ணுவார். அவர் பிதாக்களுக்கு அவர் உடன்படிக்கையாய் சொன்ன காரியங்கள், வாக்களித்த காரியங்கள் எல்லாம் உன்னிலே நிறைவேறும்படியாக அவர் விரும்புகிற தேவனாயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அவருக்கு செம்மையானதை செய்ய வேண்டும். அவர் சொல்லியிருக்கிற கற்பனைகளின்படி நாம் செயல்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 112ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வார்த்தையோடு நான் முடிக்கிறேன். அவர் சொல்லியிருக்கிறார், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன், இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களின் நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். இந்த வார்த்தை கொண்டு நான் முடிக்கிறேன். கர்த்தர் நாம் செம்மையானவர்களாய் இருக்கும்போது நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் தாம் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் தகப்பனே. ஆவியானவரே ஸ்தோத்திரம். வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்துங்க. உமக்காக செம்மையானவர்களாக சந்தேகப்படாமல் விசுவாசித்து உம்முடைய காரியங்களில் செயல்பட கிருபை தாங்க. நீர் அவர்களுக்காக இந்த ஆண்டு செயல்படியும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சங்கீதம் 112ஆம் அதிகாரத்துடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும், எல்லாவற்றும் பொறுப்புள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.